ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சமாக கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 5-6 முந்திரி பருப்பை இந்த மாதிரி உடச்சி சேர்த்து நம்ம இதோட வறுத்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு துருகின மாங்காவை இதில் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்ச சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் அளவு சாதம் தான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 1 கப் அளவுக்கு தேவைப்படும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணேன். நம்மளோட லஞ்ச் பாக்ஸை ரொம்ப குவிக்காக பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.